ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவும் அந்த உற்சாகம் தான் என்னையும் சுறுசுறுப்பாக ஓட வைக்குது. சொல்லி காமிச்சிட்டே சொல்லி காமிச்சிட்டே செஞ்சதெல்லாம் சொல்லி காமிச்சிட்டே. வெளில போடா, வெளில போடா. எப்போ சொல்லி காட்டினியோ அப்பவுமே நட்பு முடிஞ்சு போச்சு. நட்புக்குள்ள இருக்கவே கூடாத ஒரு கெட்ட பழக்கம் செஞ்சதை சொல்லி காட்டுறது. எப்போ நான் உனக்காக அத்தையும் செஞ்சேன்னு ஓ வாயில இருந்து வந்ததா அப்பவுமே எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னால உன்னை வேறு பிரிச்சு பார்க்க முடியல. நீ வேற நான் வேற எனக்கு வேறு பிரிச்சு பார்க்க முடியல. நான் என்னைக்கும் செஞ்சதை நினைச்சு கூட பார்க்கல. ஆனா நீ செஞ்சது எல்லாத்தையும் கணக்கு வச்சிருக்க. இல்ல இல்லடா, எனக்கு உன்னை முத கையை பிடிச்சி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனது மட்டும் தான் ஞாபகத்துல இருக்கு. மத்தபடி நான் உனக்கு எது செஞ்சது எனக்கு ஞாபகத்துல இல்ல. ஏன்னா நான் உனக்கு செஞ்சது எதையுமே கணக்கு வச்சுக்கல. ஃப்ரெண்டுக்கு செய்யறது எவனாவது கணக்கு வைப்பானாடா? இல்ல, அது வந்து முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. கணக்கு வச்சது என் மகாதேவனா? எனக்கு செஞ்சதெல்லாம் கணக்கு வச்சது என் மகாதேவனா? எனக்கு நீ நானும் பிரிச்சு பார்க்க தெரியலடா. எப்பவும் மனசு வலிக்கு. என் மகாதேவனா இப்படி பேசினானு மனசு வலிக்குடா. துரோகம் செய்தவன ஒரு குடும்பத்துக்கு ஒண்ணு புதுசு இல்லையே. நான் கோவத்துல வார்த்தை விட்டுட்டேன். கோவத்துல விடலடா, உன் மனசுக்குள்ள இருந்துதான் விட்ட. உன் மனசுக்குள்ள இருந்த ஆதங்கம் வெளிப்பட்டு இருக்கு. வேண்டாண்டா, இதுக்கப்புறமும் நீ இங்க இருக்க வேண்டாம். இல்ல, இப்போ நீ என் மகாதேவன் இல்ல. இப்போ நீ என் மகாதேவன் இல்ல. இல்ல, நீ இப்போ என் மகாதேவன் இல்ல. நீ இப்போ என் மகாதேவன் இல்ல. இல்லடா, அது வந்து இல்லடா, இதுக்கு முன்னாடி நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எப்போ செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டியா அப்பவுமே முடிஞ்சு போச்சு. இத்தனை வருஷம் நட்பு பொய்யாக்கிட்டல. நட்புக்கு மேல இருந்த பாசம் பயமா இருக்குடா, பயமா இருக்குடா. பிள்ளைங்க பேச மட்டும் சரியாடா? ஆமா, என் பிள்ளைங்க. ஆமாடா, என் பிள்ளைங்க. தப்புதான்டா, தப்புதான். உன்னை பேசுனா அவங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பேன். தப்புன்னு உன் கால விழ வச்சிருப்பேன். ஆனா நீ என்னடா பண்ணுன? நான் சொல்லி காட்ட நினைக்கலடா. கோவத்திலயும் ஆத்திரத்திலயும் வயலில் வந்துட்டேன். சரி, உனக்கு இப்போ உன் பொண்ணு இங்க இருந்து கூட்டிட்டு போன அவ்வளவுதானே? அப்பா, அவன் இதுக்கு தானே இவ்வளவு போராடுனா? அவன் விஷயத்துல நான் என்னைக்கு கணக்கு பார்த்தது இல்ல. அவனுக்கு இவ்வளவுதான் செய்யணும், இதுக்கு மேல செய்யக்கூடாதுன்னு நான் எந்த வரமுறையும் வச்சது இல்ல. என் உயிர் தான் அவனுக்கு வேணும்னா அதையும் தூக்கி கொடுப்பேன். நான் அவனுக்கு இவ்வளவுதான் செய்யணும்னு ஒரு எல்லையை வைக்கல. ஆனா இந்த மகத்தவன் வச்சுட்டாரு. அவன் கேட்கறதுக்கு முன்னாடி, அவன் நினைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு இந்த தேவைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சவன். இப்போ அவன் என்ன நினைக்கிறான், எதை கேட்கறான்னு கூட எனக்கு தெரியாம இருக்கு. எதுக்கு மகாதேவா இத்தனை ஆர்ப்பாட்டம், இத்தனை நாடகம்? இல்ல இல்ல, என் பொண்ணை கூட்டிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லியிருந்தா என் பையன்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கணுமோ அதை நான் சொல்லி சமாளிச்சிருப்பேன். உன் தேவை எதுன்னு எனக்கு தெரியாது. இப்பதானே தெரியுது நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்லைன்னு. அப்படியே மட்டும் சொல்லாத. இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேச வேண்டாம். ஆமாடா, உன் வாலிபத்தை இழந்த, உன் இல்லற வாழ்க்கையை இழந்த, உன் எதிர்காலத்தை இழந்த, எனக்காக ஓடுன. நான் இல்லைன்னு எங்கேயுமே நான் சொன்னது இல்லையடா. இப்போ அதெல்லாம் சொல்லி காட்டுன அவசியம் உனக்கு எதுக்கட வந்தது? ஒரு கருத்தை சொல்லி காட்டிட்டாலே அதோட மதிப்பு போயிருமே. நான் உன்னை உயிருக்கும் மேல நினைச்சேன். நான் கோவத்திலயோ ஆத்தத்திலயோ வார்த்தை விட்டுட்டேன்டா. சரி, சந்தோஷமா உன் பொண்ணை கூட்டிட்டு கிளம்பு. அவ பொண்டாட்டிப்பா. நட்புதான் என்ன புரிஞ்சுக்கல. பெத்த புள்ள நீ அதை புரிஞ்சுக்க நினைக்கிறேன். அப்பா, எனக்கு பயமா இருக்குடா. எல்லா உறவும் பொய்தானோ அப்படிங்கிற மாதிரி பயமா இருக்குடா. அப்பா, எனக்கு பயமா இருக்குடா. ஏன்னா நான் போயிட்டு திரும்பி வருவேன், எனக்காக காத்துட்டுன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு போனேன். பாதவத்தை பிள்ளையும் என்னையும் காப்பாத்துறதுக்கு உயிரோடு இருக்கும் போதே மண்ணுக்குள்ள போனான். அப்பா, அவன் உயிரையே தியாகம் பண்ணிட்டு போனாடா. எல்லா தண்டனையும் அனுப்பிச்சுட்டு வாழலான்னு ஓடி வந்த. மனசுக்கு பிடிச்சவ கூட சந்தோஷமா வாழ போறோம், என் பிள்ளைங்களோட என் பொண்டாட்டியோட வாழ போறேன்னு ஓடி வந்தேன்.
எனக்கு ஓடி வரும்போது 22 வயசு. உங்க அம்மா மண்ணுக்குள்ள போயிட்டா. என் வாழ்க்கை கேள்விக்குறி. 22 வயசுலயே என் வாலிபு முறிஞ்சு போச்சு. புள்ள முன்னாடி அழுதக்கூடாது. அதுவும் ஆம்பளை பையன் முன்னாடி அப்ப அழுதவே கூடாது. 22 வயசுல இளம போச்சதே. இல்ல அவ கூட வாழ்ந்த நாட்களாவது ஏதாவது நினைவு இருக்கணும் பார்த்தா வாழ்ந்த நாட்கள் எல்லாமே திருட்டுத்தனமான வாழ்க்கை. அவ கூட ஒரு நாள் கூட நான் வாழல. அழகான நினைவுகள் போதும் வாலிபத்தை கிடக்கிறதுக்கு நினைச்சேன். அப்படி எந்த இனிமையான வாழ்க்கை எனக்கு கிடைக்கல. அந்த நேரத்துல எனக்கு எல்லாமே இருந்தது இவன் மட்டும்தான். அன்னைக்கு இவன் மட்டும் இல்லைன்னா உங்களையும் நான் காப்பாத்திருக்க முடியாது. எல்லாமே அழிஞ்சிருக்கும். தனிக்கான மகாதேவன் அவன் வாழ்க்கை தியாகம் பண்ணி உங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு ஓடுதான். அன்னைக்கு தோல் கொடுத்தவன் அவன் தான். அன்னைக்கு அவன் தோல் கொடுக்கலனா சத்தியமா நான் இன்னைக்கு இருந்த இடம் தெரியாம போயிருப்பேன். தோல் கொடுப்பான் தோழன்கிற மாதிரி அதுக்கு சிறந்த உதாரணமா இருந்தவன் அவன் தான். வாயால மட்டும் நண்பர்கள் சொல்லக்கூடாதா. ஆபத்துன்னு வரும்போது முதல்ல வந்து நிப்பான் பாரு, அவன் தான் நண்பன். அப்படிதான் என் மகாதேவன் இருந்தான். சரிடா சரிடா. அந்த தெய்வம் என்கிட்ட இருந்து எல்லா உறவையும் தட்டி படிச்சது. அப்பா அம்மா கூட பிறந்தவன் கட்டிக்கிட்டவா புள்ள எந்த உறவுமே என் கூட இல்ல. ஆனா எல்லாமா சேர்த்து கொடுத்த ஒரே ஒரு உறவுனா அது என் மகாதேவன் மட்டும்தான். எல்லாமா இருந்தான். தாயா தகப்பனா இருக்க வேண்டிய எனக்கு தாயா தகப்பனா இருந்தான். கூட பிறந்தவனா இருக்க வேண்டிய கூட பிறந்தவனா இருந்தான். எல்லாமா இருந்தான்டா, எல்லாமா இருந்தான். அவன் கொடுத்த தைரியமும் அவன் என் கூட இருந்ததுதான்டா அன்னைக்கு எனக்கு பலனா இருந்தது. இங்க பாரு, அவன் கண்ணுல கண்ணீர் வரத பாக்கிறதுக்கு எனக்கு இப்பவும் திராணி இல்ல. அவன் என்ன கேட்டாலும் கொடுத்துரு. அப்பதான் நான் இது மட்டும் தான் அவன்கிட்ட நான் கேட்க முடியும். உள்ள கிட்ட அழுது கேட்க கூடாது. அதுக்கு எனக்கு இன்னும் தைரியம் பத்தல. நானும் சராசரியா எல்லாரும் மாதிரி வாழ்ந்திருந்த உன் காலில் கூட விழுந்து என் நண்பனுக்காக கொடுத்துருன்னு சொல்லி உன் காலில் விழுந்திருப்பேன். இப்போ என் தன்மானம் என்ன தடுக்குது. புள்ள கிட்ட கூட எனக்கு சொல்ல தெரியல. அவன் பொண்ணு அவன் கிட்ட கொடுத்துரு. உன்கிட்ட அழுற அளவுக்கு எனக்கு இன்னும் தைரியம் வரல. உன்கிட்ட அழுற அளவுக்கு எனக்கு இன்னும் மன தைரியம் வரல. கூட்டிட்டு போட்டும்பா, கூட்டிட்டு போட்டும்பா. மகாதேவன், நீ உன் பொண்ணை கூட்டிட்டு போலாம். நீ எங்களுக்காக பெரிய பெரிய தியாகம் பண்ணிருக்க. ஆனா உனக்காக நான் செய்ய முடிஞ்ச கடைசி காரியம் இது மட்டும்தான். என் பையன்கிட்ட இருந்து அவன் உசுர அவன் பொண்டாட்டிய பிரிச்சு உன்கிட்ட அனுப்பி வைக்கிறது. என் புள்ளைய கொண்டு அவன் உசுர உன்கிட்ட நான் கொடுக்கறேன். என் புள்ள உசுர தான் நான் உனக்கு பலியாடா கொடுத்துருக்கேன். என் புள்ளைய பலிக்காட ஆக்கிதான்டா அவன் உசுர உன்கிட்ட நான் கொடுத்துருக்கேன். கூட்டிட்டு போயிரு. சீக்கிரம் என்ன கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போடா. எப்படியோ புள்ள வரைக்கும் நாசம் பண்ணிட்டீங்க. நானும் அது இல்லாம நடந்துகிட்டேன். அடுக்கால சீனமா வச்சுட்டீங்கல்ல. டேய், அந்த பழைய நாடு எடுத்து வா. அந்த கணக்கு கொஞ்சம் பார்க்கணும். டேவிட், இந்த பழைய கணக்கு கொண்டா. என்னடா சொல்லு டேவிட். எங்கடா போன சீர கொண்டா. நேராவது நான் தூத்துக்குடி வரைக்கும் போலாம். எப்படின்னா உன்னால முடியுது? என்ன எப்படின்னா உன்னால முடிஞ்சது? என்ன மட்டும் மட்டும் முடிஞ்சது கழிட்டு ஒழுங்கா பேசு. நான் எதை பத்தி சொல்றேன்னு உனக்கு புரியல? தெரியாது, சொல்லு. நான் எதை பத்தி கேட்கிறேன்னு உனக்கு தெரியவே இல்ல? தெரியல. உயிருக்குயிரா இருக்கவங்களை எப்படி நம்ம மறக்க முடியுது? டேவிட், இந்த பழைய கணக்குலக்கெல்லாம் கொண்டா. நேராவது நீ பேச்ச மாத்தாத. நீ எப்படி இசை விட்டு கொடுத்த? எப்படி உன்னால முடிஞ்சது? என் உசுரே என் உசுரே என் உசுரன்னு சொல்லுவேன். ஈஸியா விட்டு கொடுத்துருக்கா. எப்படி உன்னால முடிஞ்சது? உசுரே அப்படி இப்படின்னு சொன்ன ஈஸியா மகாதேவன் மாமா கூட அனுப்பி வச்சிருக்க. விட்டு கொடுத்துட்டா எப்படின்னா? நீ எப்படி நீ இசையை பாப்ப? இசைக்கிட்ட எப்படி உன்னால பேச முடியும்? இசை எப்படி நீ உரிமை கொண்டாட முடியும்? விட்டு கொடுத்துட்டேன. நீ முழுசா விட்டு கொடுத்துட்ட. எல்லாரும் முன்னாடி இசையை நீ விட்டு கொடுத்துட்ட. உசுரே போனாலும் யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன்
இப்படி விட்டு கொடுத்துருக்க, அந்த மகத்தில் கூட அனுப்பி வச்சிருக்க. ச்சே, சத்தியமா அந்த காதல் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. உன்னை பார்த்தேன். ஆஹா, எனக்கு இப்ப நம்பிக்கையே போயிடுச்சு. எப்படி நான் உன்னால முடிஞ்சதே? அவ்வளவு காதலிச்ச ஈஸியா விட்டு கொடுத்துருக்க. ஆமாடா, ரொம்ப ஈஸியா தூக்கி கொடுத்துட்டேன். நான் கொண்டு போங்க, ஈஸியா தூக்கி கொடுத்துட்டேன் என் உசுர. என் நெஞ்சில ஏற்பட்ட புயலும் போராட்டமும் உனக்கு தெரியுமான்னு கேட்க. ஆமாடா, உங்க எல்லாரும் பார்வையில நான் ஈஸியா தூக்கி கொடுத்துட்டேன். ஈஸியா தூக்கி கொடுத்துட்டேன். உசுர தானே, அதை ஈஸியா கொடுத்துட்டேன். சும்மா பேசாதானே, உன்னால எப்படி ஈஸியா தூக்கி கொடுக்க முடிஞ்சது? அவளை பக்கமா ஒரு வாரம் இருக்க, எப்படி உன்னால முடியுது? இந்த உலகத்துல பார்க்கவே கூடாத கண்ணீர் எது தெரியுமா? தகப்பன் நம்ம கிட்ட வடிக்கிற கண்ணீர், தகப்பனோட கண்ணீர். எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, தகப்பன் கண்ணீருக்கு ஆளாக கூடாது. எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, தகப்பன் கண்ணீரை பார்க்கவே கூடாது. அப்பாங்கிற ஒரு தெய்வத்துக்கும் மேல என் அப்பாவோட கண்ணீரை பாக்குற அளவுக்கு எனக்கு இன்னும் மனசுல தைரியம் வரல. என் அப்பா என்ன பார்த்து அழுதக்கூடாது, புள்ள முன்னாடி அழுதக்கூடாதுன்னு திரும்பி அழுதாருடா. அது எப்பட ஒரு தகப்பன் கண்ணீரை பார்த்ததுக்கு அப்புறமா நான் என் காதல் தான் வேணும்னு சொல்ல முடியும்? அந்த தகப்பனோட கண்ணீர்ல நான் எப்படி வாழ முடியும்? அப்படி நான் வாழ்ந்தா நான் சந்தோஷமா எப்படி வாழ முடியும்? என் அப்பா என் மேல நம்பிக்கை தான்டா அவளை விட்டு கொடுன்னு சொன்னாரு. அதுவும் என்னை பார்த்து கேட்கறதுக்கு அவருக்கு தைரியம் வரல. என் புள்ள என்ன நினைப்பானோ, என்னை எதிர்த்து பேசிடுவானோ, நீ யாரையா என் பொண்டாட்டி விட்டு கொடுக்க சொல்லதுக்குன்னு நான் கேள்வி கேட்டுவானே. என் அப்பன் தலை குனிஞ்சு நின்னதை நான் பார்த்தேன்டா. புழுவா துடிச்சாரு, புழுவா துடிச்சாரு. அவர் நமக்காக செஞ்ச தியாகத்துக்கு முன்னாடி நான் விட்டு கொடுக்கறதோன்னு பெருசுலடா. அவ மேல வச்சிருக்க உண்மையான காதல்னா, அவ என் மேல வச்சிருக்க உண்மையான காதல்னா, எந்த சூழ்நிலை அவ என்ன புரிஞ்சுக்கணும். நாங்க நினைச்சா எப்போ வேணாலும் சேர்ந்து வாழ முடியும். ஆனா அப்போ போயிட்டாருன்னா, இப்ப சொல்லு, நான் விட்டு கொடுத்தது சரியா சரியில்லையா? நீ எது செஞ்சாலும் சரியா இருக்குன்னு, எது செஞ்சாலும் சரியா இருக்கு. நமக்கு உசிரையும் கொடுத்து நம்மளை ஆளாக்கி விட்டதுக்கு அப்புறமா அவர் நம்ம கிட்ட கையேந்தி கெஞ்சணும். எந்த ஒரு புள்ள தகப்பனியோ தாயோ கையேந்த வைக்குதோ அவன் வாழ்ந்தத சரித்திரமே இல்ல. தகப்பன் கண்ணீர் விட்டு நம்ம கிட்ட கெஞ்ச அளவுக்கு அவரோட தரம் ஒண்ணு தாழ்ந்து போகல. எடுத்துட்டு நம்ம கிட்ட கையேந்தி கெஞ்சணும். அப்படி அந்த மனுஷனை கையேந்தி கெஞ்ச வச்சுட்டு நாம வாழணுமான்னு கேட்க. இல்ல இல்ல, என் அப்பா யாரு முன்னாடியும் கெஞ்ச கூடாது. ஏற்கனவே நண்பன் முன்னாடி தோத்து போயிட்டோமே, நண்பன் முதுகுல குத்திட்டானு நொந்து போய் நின்னாரு. அதே இடத்துல நான் அவர் முதுகுல குத்துறேன்னா அந்த மனுஷன் அந்த இடத்துல போய் சேர்ந்திருப்பாரு. அவர் பட்ட காயத்துக்கு அந்த நேரத்தை நான் மருந்தா இருக்கும்னு நினைச்சேன். திரும்ப திரும்ப அவர் குத்ததுக்கு எனக்கு மனசு வரல. என் உசுறு பக்கத்துல நின்னா அவகிட்ட நான் எதுவுமே கேட்கல. என் காதல் மேல உள்ள நம்பிக்கையில வந்துட்டேன். ஒரேடியா எல்லாரும் அந்த மனுஷன் முதுகுல குத்துனா சொன்னாரு, தகப்பன் கூட வாழல, தாய் கூட வாழல, பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டான், நண்பன் முதுகுல குத்திட்டானு. எவ்வளவு வலி இருந்தா ஒரு ஆண் இப்படி சொல்லி அழுவாரு. அவரால் என்ன பார்த்து கூட அழ முடியலடா. நல்ல நேரம் நான் அதை பார்க்கறேன்னு பார்த்து என்ன சத்தியமா செத்திருப்பேன். போடா, ஏதாவது ஒரு வழியில தான் நம்ம ஜெயிக்க முடியும். எல்லாத்திலையும் ஒண்ணு போல ஜெயிச்சு நிக்க முடியாது. தகப்பன் வேணுமா, காதல் வேணுமான்னு கேட்டா எனக்கு அந்த நேரத்துல தகப்பனோட கண்ணி தான் முன்னாடி வந்து நின்னது. காதல் தானே, ஜெயிச்சிடலாம், காலம் கிடக்க பாத்துக்கலாம். இப்ப நொந்து போயிருப்பான், கோவத்தை சுத்துவா. யார கேட்டுடா என்ன விட்டுட்டு போன, கடைசி வரைக்கும் கூட இருப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தியா, விட்டுட்டு போயிட்டே என் மேல கோத்துல இருப்பான். நான் என்னடா போக பண்ணேன், உன்னதான நம்பி வந்தேன், உனக்கு அது பிள்ளை பெத்துக்கிட்டேன், இப்படி நடுத்தாலும் என்ன விட்டுட்டு போயிட்டேன்னு மனக்குமாரி அழுவா. அவ என்னதான் கதறி அழுதாலும் சாபம் விட்டாலும் என் பக்கம் இருக்கிற ஒரு துளி நியாயம் தாண்டா அந்த சாபம் என் தலையில விழாது. நான் என் பக்கம் ஒரு துளி நியாயம் இருக்கு. நான் என் தகப்பனோட கண்ணீரை பார்த்தேன். என் பக்கம் இருக்க நியாயத்துக்காக தெய்வம் எனக்காக யுத்தம் பண்ணும். அந்த தெய்வம் என்னையும் சேர்த்து வைக்கும். நான் எப்பவும் நியாயம் பக்கம் நிற்பேன். அந்த நியாயமும் அந்த நியாயத்துக்கு பின்னாடி இருக்கிற தெய்வமும் எங்களை வாழ வைக்கும். எனக்கு தெய்வத்து மேல நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நியாயத்துக்கு பின்னாடியும் நீதிக்கு பின்னாடியும் தெய்வம் இருக்குன்றத நான் நம்புவேன். நான் சரியாதான் பண்ணினேன். நீ சரியா தானே பண்ணிருக்க. நான் தானே எதுவுமே தெரியாமையே வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்பா அன்னைக்கு அடிச்சு சொன்னப்போ கூட என் காதலை எனக்கு விட்டு கொடுக்க தோணல. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தானே புரியுது. உன்கிட்ட அழுகிய வெளிப்படுத்தின மனுஷன் என்கிட்ட கோபமா வெளிப்படுத்திருக்காரு. ஆனா எல்லா கணக்கும் ஒண்ணுதான். நான் தெய்வத்தை வேதனைப்படுத்திருக்கேன். அந்த தெய்வத்தை வேதனைப்படுத்திருக்க, கண்ணி சிந்த வச்சிருக்கேன். நான் இப்பவுமே அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறேன்னு. என் மேல கோத்துல இருக்காடி, என் மேல கோத்துல இருக்கல. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்ன புரிஞ்சுக்குவேன். நான் வந்து எந்த விளக்கமும் உனக்கு நான் கொடுக்க போறது இல்ல. காதலை ஏத்துக்கிட்டு நான் பிச்சை எடுக்க போறது இல்ல. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன தேடி வருவேன். சத்தியமா சொல்றேன், நான் எந்த தவறு இப்பவும் பண்ணல. நான் சரியான பாதையில தான் போயிருக்கேன். பேசுறல நீ என்கிட்ட, நீ பேசுறல நீ பேச வேண்டாம், பேச வேண்டாம்.
மூடிக்கிட்டு நில்லு சொல்லிட்டேன். ஏசே அந்த ஒரு கோயிலுக்கு தான் போய் ஆகணுமா? வாயை மூடிக்கிட்டு வா. அநியாயத்துக்கு நீ இப்பெல்லாம் ரொம்ப பொறுப்பா இருக்க தெரியுமா? ஆமா, ரொம்ப பொறுப்பா இருக்க. இசை, இனிமேல் நீ கிங்ஸி மாமா கிட்ட பேசவே மாட்டியோ? இன்னைக்கு நீ அவகிட்ட உதவாங்க போறது கன்ஃபார்ம். இசை இசை, சத்தம் கட்டாம வா. அநியாயத்துக்கு எல்லாரும் ரொம்ப பொறுப்பா மாறிட்டு போறாவம்மா. அந்த சாமி உங்க வாழ்க்கையெல்லாம் ஒரு விடிவு காலம் வைக்குது, எனக்கு மட்டும் வைக்க மாட்டேங்குதே. என்னன்னு கேளுங்களேன். இசை, என்னன்னு கேள. செவாக்கா, நீயாவது கேள. வாயை மூடிக்கிட்டு வந்துரு. ஆனா உனக்கு நீ ஆரம்பிச்ச ராசி தான் பத்துக்க. இப்ப பாரு, நீ இசையெல்லாம் ஃப்ரீயா சுத்துவீங்க. நான் தான், எனக்கு தான் அதிர்ஷ்டமே இல்ல. இதுக்கு இந்த பயவுல அப்படி சொல்லுது? ஆரே, நம்ம குரூப்ல ஃபர்ஸ்ட் நீ தான் பிரேமமா டைவர்ஸ் பண்ணுன. அப்படியே ஒரு யோகம் அப்படியே இசைக்கு தொட்டிக்கிட்டு பாருங்களேன். இப்ப இசையும் ஃப்ரீ ஆயிட்டா. எப்படி பச்சை நம்ம குரூப்புக்கு? என்ன 3 பேரும் ஒன்னா சுத்தணும். உங்களுக்கு மட்டும் அந்த தெய்வம் கண்ணை திறந்திருக்கு, எனக்கு மட்டும் கண்ணே திறக்க மாட்டேங்குது. இங்க 2 பேரும் என்ன ஜாலியா ஃப்ரீயா சுத்திய பத்தியா? உனக்கும் ஃப்ரீயா டைவர்ஸ் கிடைச்சிட்டு, டா இசைக்கு அப்படிதான். ஒரு சம்பவம் இல்ல, சும்மா சுச்சிப்பி மாதிரி கிடைச்சிட்டு. உங்களுக்கெல்லாம் யோகம். நீங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க. எல்லாருக்கும் இந்த யோகம் கிடைக்குமா? ஆனா இதுக்கெல்லாம் தனி யோகம் வேணும். டைவர்ஸ் வாங்க கூடாது, ஆனா டைவர்ஸ் வாங்கிடணும். டைவர்ஸ் வாங்காத மாதிரி இருக்கணும், வாங்கியிருக்கவும் செஞ்சிருக்கணும். வாங்காமே இருக்கணும், நான் வாங்கின மாதிரி இருக்கணும். எப்படி ஒரு டிசைனா கிடைச்சிருக்கு பாத்தீங்களாக்கா? இப்போ உங்களுக்கும் பிரேமமாக்கும் டைவர்ஸ் ஆன மாதிரி தான், ஆனா டைவர்ஸ் ஆகல. ஆனா நீங்க என்ன பிரிஞ்சு இருக்கலாம். நீங்க ஒத்துக்கொத்து சண்டை போட வேண்டாம், பேச வேண்டாம், பேசிக்க வேண்டாம். ஆனா நினைச்சா காதலிக்கலாம், கட்டி பச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா ரூல்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்குமா? இப்ப நீங்க வெளியில போனா பிரேமமா கிட்ட சொல்லிட்டு போன அவசியமே கிடையாது. எங்க வேணாலும் சுத்தலாம், ஃப்ரீ கேர்ள். முன்னாடி நீ வெளியில வந்தாலே பிரேமமாட்ட கேட்கணும், அத்தை கிட்ட கேட்கணும், அப்படியே அபியக்காட்ட கேட்கணும், ஏலக்காட்ட கேட்கணும். இப்பெல்லாம் அப்படிலாம் இல்ல, யார்கிட்டயுமே கேட்கண்டா. ஜாலி தான். அதே நேரத்துல அப்பப்ப பிரேமமா சைட் வேற அடிக்க போய்க்கிடுத. தட்டுவாரு கொட்டுவாரே கிடையாது. ஆனா உலகத்துல உங்களுக்குலாம் ரொம்ப அதிர்ஷ்டம் பத்தியா? ஆனா உன் அதிர்ஷ்டம் அப்படியே இசைய தொத்திக்கிட்டு பத்தியாக்கா. எப்படி பாருங்கக்கா, டைவர்ஸ் வாங்காமலே டைவர்ஸ். இப்பெல்லாம் அவன் வெளியில போறதுக்கு யாருக்கிட்டயே கேட்கண்டா. முன்னாடிலாம் ஜானாப்பாட்ட கேட்கணும்பா, பூசர்கிட்ட கேட்கணும்பா. இப்பெல்லாம் பாரு எப்படி வெளியில சுத்திட்டு இருக்கானே. நான் தான் பொறுப்பு மருமகா, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பொறுப்பு. உனக்கு பொறுப்பு? ஆமா, என் புருஷன் ஒருத்தர் இருக்கவல்ல, காலையில நான் உங்க கூட கிளம்பி வர்றதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அங்க சமாளிச்சு இங்க சமாளிச்சு, இதுல போதாகரைக்கு மாமியார் வேற எங்கிட்டு போற காலையில அப்படின்னு கேள்வி கேட்டாவ. நான் உங்களையும் காட்டி கொடுக்க முடியாம நானும் வெளியில வரணும். எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு எவ்வளவு பொறுப்பா நான் வெளியில வந்திருக்கேன் தெரியுமா? ஓ, பொறுப்பா வந்திருக்க? ஆமா, என் புருஷன் கண்ணில் படாம தப்பிச்சு வரேனே, அதே எவ்வளவு பெரிய பொறுப்பு தெரியுமா? அதுக்கு பேர் பொறுப்புல திருட்டுத்தனம். எல்லாம் ஒண்ணுதான். பார், புருஷன் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு ஓடி வரதுல எவ்வளவு பெருசு தெரியுமா? அதுல துற மாதிரி புருஷன்லாம் கிடைச்சிச்சுன்னா அவ்வளவு அச்சையம்மா ஒரு பொம்பளை படாத பாடுபட்டுருவா. இங்க பார்த்த கண்ணாடி போட்டிருக்கு பத்துக்க, என்ன பார்வை பார்க்காவ அம்மா. நானே தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கேன். குறுக்கால வந்து நின்னவ என்னைய பார்க்கவல வேற எங்கேயும் பார்க்கவலன்னு எனக்கு கண்டே பிடிக்க முடியலம்மா. அம்மா, என் கண்ணு எங்க பாக்குன்னு தெரியாம எப்ப தப்பிச்சு வர்றதுக்குள்ள அம்மா அம்மா எனக்கு போதும் போதும்னு ஆகி போச்சுது. அப்பதான் நினைச்சு பார்த்தேன், செபாக்காக்கும் இசைக்கும் இந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. நம்ம தான் பொறுப்பு கிருப்பு மருமகான்னு இந்த மாதிரி வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இப்படி முடிக்காம அவளுக்கெல்லாம் அடிச்சு அடிச்சிட்டா நமக்கு அடிக்க மாட்டேங்கன்னு நான் எவ்வளோ வேதனைப்பட்டேன் தெரியுமா? ஏது கெட்டின புருஷன் பிள்ளையெல்லாம் விட்டுட்டு கிடக்கா உனக்கு, அது உனக்கு அதிர்ஷ்டம். கெட்டின புருஷன் புள்ள குடும்பத்துல இருந்து கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்டு கேப்பாரு இல்லாம நாய் மாதிரி லோன்னு சுத்திக்கிட்டு இருக்கோம். உனக்கு இது அதிர்ஷ்டம். ஆமா, தட்டுவார் கொட்டுவார்ல, இஷ்டத்துக்கு எங்கனாலும் போலாம் வரலாம்ல. இல்ல நீ தெரிஞ்சு பேசுறியா, இல்ல எங்களை வேதனைப்படுத்தணும்னு பேசுறியா, இல்ல இவங்க அனுபவிக்கிற வேதனை நமக்கும் வேணும்னு நினைச்சு ஆசைப்படுதியா? நீங்க அனுபவிக்கிறது வேதனையா? என்னத்த சொல்ல, தட்டுவாரு கொட்டுவாரு கிடையாது. காலையில 9 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருன்னு சொன்னீங்க. நீங்க எல்லாம் 8:30 பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டீங்க. நான் பொறுப்புள்ளவா, புருஷன் கூட இருக்கிறவா, மாமியார் கூட இருக்கிறவா, எத்தனை திருமலை வேலை பார்த்துட்டு நான் ஓடி வந்திருக்கேன். இது எதுக்குன்னு கேட்க, இந்த வாழ்க்கை ஏன்னு கேட்க.
நம்மள மாதிரி தட்டுவார் கொட்டுவார் இல்லனா நினைச்சுதானே வரலாம் இல்லையா? இசைவ சத்தியமா என்ன கொலக்காரி ஆக்கிறா, பாத்துக்கிட்டே இரு. அவ உண்மையை சொல்றா, நம்மள குத்தி தான் கட்டி பேசிக்கிட்டு இருக்கா. குத்தி கட்டனா குடிட்டி அவளே லூசு, அவளே புரியாம பேசிக்கிட்டு இருக்கா. ஏது இவ புரியாம பேசிக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கா. என்ன ஜபாக்கா? நீ ஒண்ணு ஜபாக்காரன் ஒட்ட வேண்டாம், ஜபாக்காவன். அத்தடி என்ன விழுக்கனே இப்படி புஸ்கு புஸ்குன்னு போலாம் கோவம் வருது. அத்தடி முன்னாடி இப்படி கோவப்பட முடியல. ஏன் காய்ப்பெல்லாம் ரொம்ப கோவப்படுதியா? நான் இங்க பாருங்க, நீங்க பாஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லிட்டியே, நான் என்ன தில்லுமுள்ளு வேலை பார்த்திருக்கேன் தெரியுமா? என் புருஷங்கள்ல இருந்து மண்ணை தூக்கிட்டு வரதுல நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். பொறுப்புள்ள மருமகா, ஒரு வீட்டுக்கு நான் மருமகா, பொறுப்பா இருக்கணும், வீட்டு வேலைகளை பார்க்கணும், அங்கங்க கண்ணாத்திட்டு தான் நான் வர வேண்டியிருக்கு. நான் என் பொறுப்பு பத்தி தானே பேசுனேன். உங்களை மாதிரி பொறுப்பு இல்லாம நான் இருக்கேன். சரி, நீ இறங்கி போலாம். நீ ரொம்ப பொறுப்புள்ளவதான், நாங்க சும்மா பொறுப்பு இல்லாம தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். இனிமேல் நீ பொறுப்புள்ள மருமகளா உன் குடும்பத்தை கட்டி காத்து அப்படியே அந்த உயர்வா மேன்மையா கொண்டு போமா. என்ன ஜபா கணக்கு இப்பதான் ரொம்ப புஸ்கு புஸ்குன்னு கோவம் வந்து தெரியுமா? கோத்த கலைப்பிறத சொல்லிட்டேன். நான் எதுக்கு அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தணும்னு கேட்க, என்னத்துக்குன்னு கேட்க. எவ்வளவு பொறுப்பு இருக்கு. நான் காலையில நான் உங்க கூட வர வேண்டியிருக்கு. இன்னும் இப்ப சுத்த ஆரம்பிச்சோம்னா நைட்டு 9 மணி வரைக்கும் நான் உங்க கூட சுத்த வேண்டியிருக்கு. இந்த பரிமளாவை வேற நான் பார்க்க போனேன்னு நினைச்சேன். என் விளையாட்டு சாமா எண்டுன்னு அவகிட்ட இருக்குது. என்ன செப்பாக்க கோமா இல்ல, இந்த பிள்ளைக்கு உண்மையிலே நம்மள மாதிரி அவ புருஷங்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கும்னு ஆசை இருக்குது. அது நிறைவேறலங்கிற கோத்தை இப்படி காட்டியிருக்கு. ஏதோ நீங்க தான் ஃப்ரீயா சுத்துதியே, எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வரலங்க. நான் ஆதங்கப்பட்டேன். இதுக்கெல்லாம் போய் கோபப்பட்டு இருக்கியே. சரி கோபடாதீங்க, நான் ஏக வர வந்தாச்சு. என்னாச்சு? நிப்பாட்டுங்க. இசை எப்படியாவது கிங்ஸி மாமா கூட சேர்ந்துருன்னு பொத்தனை பண்ண வந்திருக்கியோ? இனி ஒரு காலம் அவர் கண்ணிலே பற்றக்கூடாதுன்னு பொத்தனை பண்ண வந்திருக்கேன். அவருக்கு எனக்கு இனிமேல் எந்த சம்பந்தமும் இருந்துடக்கூடாதுன்னு பொத்தனை பண்ண வந்திருக்கேன். இனி என் வாழ்க்கையில திரும்ப அவர் கூட சேர்ந்து வாழ ஒரு வாய்ப்பு வந்துடவே கூடாதுன்னு வேண்டி வைக்க போறேன். இனி எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமே இருக்க கூடாதுன்னு பொறுத்தனை பண்ண வந்திருக்கேன். பாதியில கைவிட்டவன இனி என்னைக்குமே பின்தொடர கூடாதுன்னு உறுதியோட வேண்டுதல் பண்ண வந்திருக்கேன். இசை இங்க பார், நான் எதை வேணாலும் மன்னிப்பேன், எதை வேணாலும் விளையாட்டா எடுத்துக்குவேன். ஆனா நான் யாரை நம்பி இருந்தேன்னா அவனை நடுத்தல என்னை விட்டுட்டு போனாங்கன்னு வச்சுக்க, இப்ப நான் எப்பவுமே மன்னிக்க மாட்டேன். என்ன ஜபாக்கா இவ இப்படி சொல்லுதா? அதான்ட்டு எனக்கும் தெரியல. நான் விளையாட்ட நினைச்சேன். அவ சீரியஸா இருக்காட்டி. இதே மாதிரி ஒரு வாரம் நீ பிரிஞ்சதே இல்லல்ல? பிரிஞ்சு அழுதுகிட்டு இருப்பா, இப்பெல்லாம் கோமாவே இருக்கா. அம்மா, கிங்ஸி மாமா பார்த்தாவளா? தெரியல டி. இசை இது அந்த ஒரு ஆட்டோ வருது, பிடிச்ச கோயிலுக்கு போயிடலாம். நீ நிஜமாவே கிங்ஸி மாமா மேல கோமா இருக்கியா? எவர் பேரை இனி என் காதுல விழக்கூடாது. இனிமேல் கிங்ஸிங்க பேரை என் காதுல விழக்கூடாது. நான் அவனை ஆட்டியோட பார்த்துட்டேன். அந்த தெய்வம் என்னையும் அவரையும் சேர்த்து வச்சிடக்கூடாது. அதுக்கு தான் வேண்டுதலே. இனி அந்த பேரை என் காதுல வந்து சொன்ன ஓங்கி ஆரஞ்சிருவேன். நீ அந்த பேரை என்கிட்ட சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எங்களுக்குள்ள இந்த உறவு முடிஞ்சு போச்சு. பேரை கேட்டாலே வெறுப்பா இருக்கு. இப்ப சொல்றதா, யாராவது இனி அதை பத்தி பேசுறீங்க, உங்ககிட்ட நான் சேர மாட்டேன். என்னக்கா அக்கா, கிங்ஸி மாமா ஏன்க்கா அப்படி பண்ணாரு? இங்க பாரு, எப்பவுமே கிங்ஸி மேல தப்பு இருக்காரு. அவன் சூழ்நிலை எப்படின்னு நமக்கு தெரியாது. நான் இப்பவும் சொல்றேன், கிங்ஸின் எப்பவுமே இசையை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டான். அப்படி விட்டு கொடுத்துருக்காமுன்னா அவனுக்கு பின்னாடி பெருசு என்னமோ இருக்கு. இங்க பாரு, அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது. எனக்கு தெரியும். அவன் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவளுக்காக குடும்பத்தை எதிர்த்தவன். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ அவமானம். அப்பவுமே கைவிடாதவன் 2 பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறமா கைவிடுவான். என்னமோ நடந்திருக்கு, அதனால தான் அவன் அப்படி சொல்லியிருக்கான். என்னதான் காரணமா இருக்கட்டுமே, ஆனா இசைய ரொம்ப முக்கியம் இல்ல. ஆனா இசைக்கு கிங்ஸி மாமானா உசுரு. அவளுக்கு கிங்ஸி மாமா தான் எல்லாமே. அப்படி இருக்கும்போது மாமா இப்படி சொன்னா யாருக்கு தான் கோவம் வராது? எனக்கு என்னமோ இந்த விதத்துல கிங்ஸி மாமா தப்பு பண்ணிட்டாரோன்னு தோணுது. இங்க பாரு, இப்பமா சொல்றேன், அவன் மேல எந்த தப்பு இருக்காது. அவன் மேல எந்த தப்பு இருக்காது.
ஒருவேளை கிங்ஸ்னு பத்தின தப்பான தகவல் நம்ம காதுக்கு வந்தாலும் அதை இசைக்கிட்ட வச்சு பேசிடாத. அது இன்னும் அவளுக்கு வெறுப்பை விதைச்சிரும். நல்ல விதமாவே மட்டும் பேசு. சத்தியமா நான் இப்படி ஆகும் நினைக்கவே இல்லக்கா. நான் உன்னை உயிரோட சாகடிச்சுட்டு வந்துட்டேன்டா. நான் உன்னை உயிரோட சாகடிச்சுட்டு வந்துட்டேன்டா. எப்படிடா இருக்க? எப்படிடா இருக்க? பார்க்கணும் போல இருக்குடா. உன் கையை பிடிச்சிட்டே இல்லாந்துவேன், உன்னை கட்டிக்கிட்டே தூங்குவேன். ஏதோ என் உடம்புக்குள்ள ரத்தம் இல்லாம உசுறு இல்லாம ஏதோ பொணமல் ஆந்துற மாதிரியா இருக்குடா. ஏதோ நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க மாதிரி தோணுதுடா. டேய் நண்பா, டேய் நண்பா, எந்த சூழ்நிலையும் என்ன வெறுத்துறாதடா. எந்த சூழ்நிலையும் என்ன வெறுத்துறாதடா. இப்பவும் நீ என்ன வெறுத்துற மாட்டேங்கிற நம்பிக்கையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏய் என்ன வெறுத்துற மாட்டல? என்ன வெறுத்துற மாட்டலடா நீ? என்ன வெறுத்துற மாட்டல? வெறுத்துற மாட்டலடா. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. அந்த அழகான முகத்தை, கம்பீரமான தோற்றத்தை பார்க்கணும் போல இருக்குடா. பழையபடி நம்ம இருக்க முடியாதாடா. அந்த பழைய நட்பும் அந்த பழைய பாசமும் அந்த அனுநியமும் நமக்குள்ள இருக்காதாடா. இந்த பிரிவு என்ன கொல்லுதுடா. டேய் நண்பா, டேய் நண்பா, என்னால முடியலடா. டேய் நண்பா, எனக்கு பயமா இருக்குடா. நம்ம பழையபடி இருக்க முடியாதாடா. டேய் 5 வயசுல என் கைய புடிச்ச 45 வயசுல நான் விட்டுட்டு வந்துட்டேனடா. 5 வயசுல என் கைய புடிச்சவன 45 வயசுல அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டேன. டேய் நீ பழையபடி என்கிட்ட இருக்க முடியாதாடா. பழையபடி நம்ம கையை கோத்து நடக்க முடியாதாடா. எனக்கு பயமா இருக்குடா. எனக்கு பயமா இருக்கு. என்ன கூட்டிட்டு போயிருடா. என்ன கூட்டிட்டு போயிருடா. டேய் நண்பா, டேய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. டேய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எனக்கு பயமா இருக்குடா. டேய் நீ இல்லாம நான் இருந்துக்கிட மாட்டேன். நீ இல்லாம நான் இருந்துக்கிட மாட்டேன்டா. செத்துருவேன்டா. டேய் நான் உனக்காக செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டிட்டேன்ல. சொல்லி காட்டிட்டேன்லடா. உடஞ்சு போயிட்டியாடா. உடஞ்சு போயிருப்பல்ல. உயிரோட செத்துருப்பல்லடா. உன் பிள்ளைய பத்தின அப்படி பேசிருக்க கூடாதுடா. தப்புதான்டா. அந்த பிள்ளைய பத்தின அப்படி பேசிருக்க கூடாது. அவன் உன் ரத்தம், உன் புள்ள, உன் காதலுக்கு அடையாளமா பிறந்த புள்ள. அத போயின்னா உன் பொண்டாட்டி அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணிட்டேனடா. தாய் இல்லாத புள்ளன்னு சொல்லி காயப்படுத்திட்டேன். அதே தண்டனை நான் அனுப்பிச்சேன். என் புள்ளி அனுப்பிச்சது தெரிஞ்சும் அந்த வலி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த பையில நான் காயப்படுத்திட்டேனே. நண்பா நீ ரொம்ப வேதனைப்பட்டுப்பல்ல. நந்து போயிருப்பல்லடா. நண்பா, நண்பா எனக்கு கைவிட்டுறதுடா. என்ன மறந்துடாதடா. செத்தாலும் ஒன்னா சாவுன்னு சொன்ன மாட்டா. இந்த காலம் நம்மள பிரிச்சுட்டாடா. இந்த காலம் நம்மள பிரிச்சுட்டாடா. டேய் நான் இப்பவும் சொல்றேன், சாவு இருந்தாலும் ஒன்னா செத்து போயிடணும். இந்த பிரிவு வேண்டாம்டா. எனக்கு இதை தாங்கிக்க முடியல. இல்ல அந்த மாலை போல அந்த சைடு இருக்குங்களா? இல்ல அந்த 10 நம்பர் என்ன கூப்பிடு. ஓ சைடு இருக்க போல அந்த சைடு மாலை மாத்து. ஐயா கிங்ஸி, அப்பா இருங்கப்பா நான் வரேன். வாங்கப்பா. அப்பா ஏதாவது அவசரமா போன் கூட வந்துருப்பேன்ப்பா. இல்லையா உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான். சொல்லுங்கப்பா. வேலை பார்த்துட்டு இருக்கியா? வேலை ரொம்ப கிடக்கா? இல்லப்பா வயலுல வச்சு மாலை இறக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். முடிஞ்சதுப்பா, கிட்டத்தட்ட முடிஞ்சது. அம்மாவும் மதியம் சாப்பிட வரலன்னு போனுக்கு மேல போனு. நான் கிளம்ப வேண்டியதான்ப்பா. இதை மட்டும் முடிச்சுட்டு வரேன்னு போன் பண்ணியிருந்தேன். நீங்க வாங்கப்பா, நம்ம சேர்ந்து போயிடலாம். சரியா? அது வந்து என்னப்பா சொல்லுங்கப்பா. ஒண்ணு இல்ல, நீ வேலை கிடந்தா பாரு. சொல்லுங்கப்பா. என்னப்பா எதனாலும் சொல்லுங்கப்பா. நான் கேக்குறப்பா. எதனாலும் கேளுங்க. அது ஒண்ணு இல்ல, அது ஒண்ணு இல்ல. சொல்லுங்கப்பா. என்கிட்ட நீங்க தாராளமா கேட்கலாம். வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன் ஐயா. அப்பா அப்பா அப்படி பேசாதீங்கப்பா பிளீஸ்ப்பா. உங்க கண்ணில கண்ணீரை பாக்குற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லப்பா. இல்லப்பா நீங்க என் வாழ்க்கை கெடுக்கலப்பா. எப்ப இப்பெல்லாம் நினைக்காதீங்கப்பா. அப்பா நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன்ப்பா. பிரிஞ்சு போயிருக்கா, சீக்கிரம் வந்துருவா. அப்பா இப்பெல்லாம் நினைக்காதீங்கப்பா. இல்லையா வாழ வேண்டிய பிள்ளைய பிரிச்சு வச்சுட்டேன்னா உன் வாழ்க்கை வீணா போச்சுன்னு பயமா இருக்கியா? என் வாழ்க்கை வீணா போகலப்பா. என் காதல் இன்னும் வலிமையாகும்பா. ஆனா நீங்க மட்டும் கண்ணீர் செஞ்சிடாதீங்கப்பா. பாக்குற அளவுக்கு எனக்கு இன்னும் தைரியம் வரலப்பா. நான் கல் நெஞ்ச காரணம்ப்பா. கல் நெஞ்சம். ஆனா என்னமோ தெரியலப்பா, உங்க கண்ணுல கண்ணீரை பாக்குற அளவுக்கு நான் இன்னும் கல் நெஞ்ச காரணம் ஆகலையே என்னமோ. என்னால
நீங்க அதை பார்க்க கூட முடியலப்பா. நான் நல்லா இருக்கேன்ப்பா, நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ கவலை படலப்பா, நான் சந்தோஷமா இருக்கேன்ப்பா. கொஞ்ச நாள் உங்க புள்ளையா மட்டும் வாழக்க ஆசைப்படுறேன்ப்பா. கொஞ்ச நாள் உங்க புள்ளைய வாழ்ந்துட்டு போறேன்னு. ஐயா, எனக்கும் ஆசை இருக்குப்பா. பிறந்தது அம்மா அப்பா கூட வாழ்ந்ததே இல்ல, எனக்கும் ஆசை இருக்கு. சரிப்பா, நான் கொஞ்ச நாள் உங்க புள்ளைய வாழ்ந்துட்டு போறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, உங்க கைக்குள்ள உங்களை கையை பிடிச்சிக்கிட்டு உங்க தோலை சாயணும், உங்க மடியில உட்காரணும், 1000 ஆசை இருக்குப்பா. கொஞ்ச நாள் உங்க புள்ளைய நான் வாழ்ந்துட்டு போறேன்ப்பா. அந்த தெய்வம் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. நான் அப்படிதான்ப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க அப்பெல்லாம் நினைக்காதீங்கப்பா. நீங்க கண் கலங்க அதை பார்க்கிற சக்தி எனக்கு இல்லப்பா. ஐயா, அப்பா அப்பா அப்பா.